இது என்ன ஒய் பிரிவு பந்தோபஸ்த்? மொத்தம் 6 டைப் ஆஃப் பந்தோபஸ்த் இருக்குது, 6 பிரிவுகள் இருக்குது. முதல் பிரிவு எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இந்தியாவில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான். அது யாருக்குன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அந்த டீடைல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே சீக்ரெட் கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய பட்ஜெட் மட்டும் 528 கோடி வருஷத்திற்கு. அதற்கு அடுத்து Z+ கேட்டகரி. இந்த Z+ கேட்டகரி இந்தியாவில் மொத்தம் 51 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக அமித்ஷா, ஃபரூக் அப்துல்லா, ராகுல் காந்தி, அடுத்து சோனியா காந்தி, இப்படி 51 நபர்களுக்கு இந்த Z+ கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 55 நபர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அதில் வந்து 10 நபர்கள் NSG கமாண்டோஸ், இந்த பிளாக் கேட் கமாண்டோஸ் சொல்லுவாங்க, அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து 10 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி 5 வாகனம் வந்து புல்லட் ப்ரூஃப் வாகனமாக இருக்கும். இதான் வந்து Z+க்கு. இதனுடைய செலவு 35 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு. இதுதான் பட்ஜெட். அதற்கு அடுத்து Z ஸ்கேல். இந்த Z ஸ்கேலில் 5 நபர்கள் தான் இருப்பாங்க, பிளாக் ஹேட் கமாண்டோஸ். மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து லோக்கல் போலீஸில் இருக்கலாம். Y+ அப்படிங்கிறது 2 முதல் 4 கமாண்டோஸ் இருப்பாங்க, மொத்தம் 11 நபர்கள். PSOs வந்து 3 பேர் இருப்பாங்க, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. மாதாந்திர செலவு 16 லட்சம். ஒய் கேட்டகரி இப்போது விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது தான் அந்த ஒய் பிரிவு பந்தோபஸ்த். இதில் கமாண்டோஸ் வந்து 1 முதல் 2 பேர் வரையில் இருக்கலாம். அது NSG கமாண்டோஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கல்லே உதாரணமாக தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற கமாண்டோ ஃபோர்ஸில் இருக்கிற 2 பேர் வந்து இருக்கலாம். இதில் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருமே வந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் போடலாம். அதே மாதிரி 2 வாகனங்கள் கொடுக்கப்படும். இவங்களுக்கு வந்து மாத செலவு வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் ஒய் பிரிவிற்கான மாதாந்திர செலவாகும். அடுத்து எக்ஸ்கேலில் வந்து 2 PSO கொடுப்பாங்க. மொத்தமே 2 பேர் தான் இருப்பாங்க. வாகனங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திரு விஜய் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எப்படி கொடுக்குறாங்கன்னா, செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டி, அதில் வந்து இன்டெலிஜென்ஸோட சீஃப், DGP, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், பேஸ்ட் ஆன் தி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு இருக்குது சென்ட்ரலில். அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுடைய தகவலின்படி இவருக்கு வந்து இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் கொடுங்கன்ட்டு. இதுதான் இந்த மாதிரி ஸ்கேல் டிசைட் பண்ணுறதுக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அடுத்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இவர்களுக்கு ஒரு பந்தோபஸ்த் கொடுக்குறாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பேஸ்ட் செக்யூரிட்டி